தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஜெபிக்கவும் அருளை வழங்கவும் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மகரமாதா ஆசிரியத்தை சார்ந்த ஆசிரியர்களை சார்ந்த அதிபர் தந்தை அருள் டேவிட் உங்கள் அனைவரும் சார்பாக அன்போடு வருகை வருகிறேன். அதோடு மனைவிமார் பள்ளியில் பணியாற்றி வருகிற அருள் தந்தை லூகாஸ் அவர்களையும் உங்களை சார்பாகவும் அன்போடு வருக என்று பங்கேற்கே கடன் தட்டி பங்கேற்று வருகிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பதியானது நம்முடைய மண்ணை சார்ந்த அனைத்து மக்களுக்காகவும் அனைத்து குடும்பங்களுக்காகவும் கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த திருப்பதியை கேள்வி வைத்து ஆசிரியர் இந்த கருத்துக்களுக்காக கொடுக்கப்படுகிறது. அமர்ராஜ் சுதா ராமராஜ் காரணி இவருடைய குடும்பத்தில் 2 செமஸ்டர் ரங்கராஜ் ஈரோடு மோசஸ் பெர்னாண்டஸ் மிஸ்டர் சூசை நியாசி அம்மாள் ஐயா செபஸ்தி அம்மாள் மரியதாஸ் அருள் செபஸ்தியா ஆர்எஸ் ஆண்களை பாட்சிக்காக்கும் ஐயசாமி ஜூலி குடும்பத்தில் ஆரோக்கியசாமி குழந்தைசாமி பிலோமினா குழந்தையம்மாளுடைய ஆண்களை பாட்சிக்காகும் சோபா ஈரோடு குடும்பத்தில் அனைத்து ஆண்களை பாட்சிக்காகும் தேவதாஸ் சோபியா குடும்பத்திற்கு சென்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் செபஸ்டியன் கோசம்ராஜ் சபைகளுக்கு ராஜம்மாள் மரியம்மாள் பென்சி இவர்களின் ஆண்களை பாட்சிக்காகவும் ஆசிரியர்களுடைய ஆண்களை பாட்சிக்காகவும் ராஜகிரி சாப்பிடி ஜான் பீட்டர் சில்வி இவர்கள் குடும்பத்தில் இருந்த சிறுமி மேலின் சுகீதா ஞானரீட்டா ஜெரிமா டேசி மற்றும் உதயசாமி டேவிட் மற்றும் குடும்பத்தில் இருந்த அனைத்து ஆண்களை பாட்சிக்காகவும் அடைக்கலசாமி ஜான்சி இவருடைய குடும்பத்தில் இருந்த சூசனை இவர்களுடைய ஆண்களை பாட்சிக்காகவும் ரோஜர் வினன்சி இவருடைய குடும்பத்தில் இருந்த அனைத்து ஆன்மாக்கள் இணைப்பார்கள் என்றும் கருவில் அழைக்கப்பட்ட சிசுக்கள் வாசன குழந்தைகள் இவருடைய ஆண்களை பாட்சிக்காகவும் ராஜமணி சாமி ஆரோக்கிய சாமி ராஜமணி சாமி ஆரோக்கிய சாமி மரியமாகியம் ஜான்சுந்தரம் விக்டோரியா இவர்களது ஆண்களை பாட்சிக்காகவும் இத்தனை ஏற்படுத்துகிறேன். அன்புடைய சகோதர சகோதரிகளே, நம்முடைய உயிரை கொடுப்பதற்கு முன்பாக கல்வாரியிலே ஒரு நிகழ்வு நடந்ததை நாம் அறிவோம். இயேசுவை மையமாக கொண்டு இடமும் வலமும் ஆகிய 2 கல்வர்கள் சிலுவையில் அறையப்பட்டிருந்தார். அதிலே ஒருவன் சொன்ன வார்த்தை கேட்டு நமக்கு இயேசு எவ்வளவு ஒரு மகத்துவமிக்க ஒரு தெய்வமாகவும் அனைவருக்கும் அரசராகவும் அதே வழியில் அவருடைய மேலான பண்புகளையும் சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இடது பக்கத்தில் இருக்கிறவர்கள் சொன்னால், நீ உண்மையிலேயே மெசியா என்றால் உன்னையும் எங்களையும் காப்பாற்றிக் கொள்ளும் என்று அவர் சொன்னார். வலது பக்கம் இருக்கிற சொன்னால், ஏன்னா அப்படி அறிவுரை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவே அதான் இயேசுவே முதல் அந்த இறப்பு பணியை அறிக்கையிட்டு அவரை அழைத்தது. இயேசுவே நீர் ஆட்சியுடைய பெற்று வருகின்ற போது அடியேனை நிறைவு கூறும் என்று. அவர்
இயேசு உண்மையாகவே கடவுள் என்பதை அவர் உணர்ந்து அவர் இறந்தாலும் மீண்டும் வருவார், அவர் இறந்தாலும் மீண்டும் ஆட்சி செலுத்துவார் என்ற அந்த அதீத நம்பிக்கை அவருடைய இருந்தது. அவர் கண்பனாக இருந்த பொழுது அவருடைய இறக்கத்தை அவர் ஒரு தெய்வமாக கருதி நிறைவேற்றினார். ஈஸ்வரனுடைய பரிசாக என்று நீ என்னோடு பேரிட வீட்டில் இருப்பார் என்று ஈஸ்வரன் சொல்கிறார். இந்த கடவுளுக்கு கொடுத்த அந்த பாக்கியத்தை, அந்த அருளை, அந்த வரத்தை நாம் அனைவருக்கும் சாந்தரன் அகில உலகத்தையும் அந்த சராசரத்தை படைத்து தன்னுடைய வதவியினால் ஆட்சி செய்கின்ற அவர் அன்பினால் நம் உலகிலே ஆட்சி செய்கிற அவர் கண்டிப்பாக நமக்கு இறங்குவார். நம்முடைய எல்லா விதமான இயேசுடைய மக்கள், இயேசுடைய சீடர்கள் அந்த குறைகளை எல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டிருந்த வரையில் அவற்றையெல்லாம் அமைத்து நம்மை தன்னுடைய அன்பில் ஆட்சிக்குள் ஆசீர்வதித்த மக்களாக உயர்த்த வல்லவர். அவரிடம் நம்மை ஏற்படுவோம். அவரிடம் அந்த கருத்துக்காக எங்களை கையேறி நினைவு கூறுவதை நாம் ஏற்றுக்கொள்வோம். புதிய மனிதர்களை எழுதுவதன் உண்டாக நம்மை குற்றங்களை ஏற்றுமாறு கேட்போம். எல்லா உதவிகளும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையின் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது தனியான வழியாகவும் வானத்துடைய பிறனைகளையும் சகோதர சகோதரிகளையும் நம்முடைய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் திருமுழுக்கு நினைவாக நம்மில் தெளிக்கப்படும் நமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாய் ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நாம் உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் மேற்கு தருவாராக. என்றென்றுள்ள இல்லாமல் இறைவா, வாழ்வின் முற்று தூய்மையின் தொடக்கமான இத்தனின் வழியாக மக்கள் புனிதமடையும் நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழாமானே இத்தண்ணீரை புனிதப்படுத்திவிட உண்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் பூஜை எங்கள் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்தையும் இருந்து காத்தருள்கிறார். இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் நம்மை அணுகி வரவும் உமது வீட்டை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எல்லாம் இறைவா, தண்ணீர் வளர்ப்பெற அதை ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்து உமது படைப்பு பொருளாகிய உப்பை பரிவர்த்தனுடன் ஆசீர்வதித்திடுமாறு உண்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்து தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோரின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்கிறார். உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராக காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்க்கைக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். என்றென்றுள்ள எல்லாம் வல்ல இறைவா, அனைத்துக்கும் அரசரான அன்பார்ந்த திருமகன், அனைத்தையும் புதுப்பிக்க திருவிழமானி அடிமை நிலையிலிருந்து விடுதலை அடைந்த படைப்பு அனைத்து மாண்புக்கு உரிய உமக்கு திருப்பணி புரியவும் உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. உம்மோடு தூயாமையாய் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனாய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தாவீதை இஸ்ரவேலின் அரசராக இஸ்ரவேல் தலைவர்கள் திருக்கொள்கை செய்தனர். அரசர் என்பவர் ஆளுபவர், தலைவர், வழிகாட்டி, வழிநடத்துபவர் என்ற பொருள் கொள்ள வேண்டும். ஆளுபவர்கள் சுயநலம் இல்லாமல் ஆண்டவரின் உதவியோடு தலைமை தாங்கி வழிநடத்தவும் நல்ல ஆயனாக செயல்பட முன்வர வேண்டும். இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் மிக தெளிவாக எடுத்திருக்கின்றது. இவ்வாசகத்தை கவனமுடன் மனதில் பதிவு செய்வோம். இஸ்ரவேலின் அரசாக அவர்கள் தாவீதை திருக்கொள்கை செய்தனர். சாமுவேல் 2 வாசகம் அதிகாரம் 5 இறைவசனம் 1-3. அந்நாட்களில்
இஸ்ரேலின் அனைத்து குலங்களும் எதிரோடு தாவீதுக்குரியது. நாங்கள் உன் எலும்பும் சதையுமானவர்கள். சவுலின் மீது ஆட்சி செய்த கடந்த காலத்திலும் நீயே இஸ்ரேலை கடத்தி சென்றவர். நீயே என் மக்கள் இஸ்ரேலின் நாயனாக இருப்பாய். நீயே இஸ்ரேலுக்கு தலைமை தாங்குவார் என்று உமக்கே ஆண்டவர் கூறினார். இஸ்ரேலின் பெரியோர்கள் எல்லோரும் அரசரை காண எதிரோடு வந்தனர். அரசர் தாவீதிடம் ஆனந்தத்துடன் அவர்களோடு பேசிக் கொண்டார். இஸ்ரேலின் அரசராக அவர்கள் தாவீதை தீர்ப்பு செய்தனர். இது ஆண்டவரின் ஒன்றாக.
வசனம், தந்தையாம் கடவுள் நம்மை விடுவித்து தாம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார். திருத்துதர் பவுல் குழந்தைக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வசனங்கள் 12 முதல் 20 வரை. சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் இறை மக்களுக்கான ஒளிமயமான உரிமை பெற்று பங்கு பெற உங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கியுள்ளார். அவரே இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார். அம்மகனால் நாம் பாவ மன்னிப்பாக்கிய மீண்டு பெறுகிறோம். அவர் கற்புலனாகாத கடவுளது சாயல், படைப்படைத்திலும் தலைமையது. ஏனெனில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை, கற்புலனாகவை கற்புலனாகாதவை, அறிநிலையில் அமர்வோர், தளம் தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. அனைத்துக்கும் முந்தியவர் அவரே. அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றன. திருத்தவையாக்கிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே. எல்லாவற்றிலும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர் பெறுவோருள் அவர் தலைவருக்கு ஆனார். தாம் முழு நிறைவும் அருள் புரிவுள்ள கடவுள் திருவுளம் கொண்டார். திருச்சிலுவையில் இயேசு சிந்திய ரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாகவும் கடவுள் திருவுளம் கொண்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அதிகாரம் 23 இறை வார்த்தைகள் 35 முதல் 41 வரை. அக்காலத்தில் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்ததை மக்கள் பார்த்து கொண்டு இருந்தார்கள். ஆட்சியாளர்கள் பிறரை விடுவித்தால் இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனும் ஆனால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும் என்று கேள்வி செய்தார்கள். படை வீரர் அவளிடம் வந்து புளித்த திராட்சை ரசத்தை கொடுத்து, நீ யூதர்களின் அரசனானால் உன்னையே காப்பாற்றிக்கொள் என்று எண்ணி நகையாடினார். இவர் யூதரின் அரசன் என்று அவரது சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ மெசியாதான்
உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை படித்து வைத்தார். ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதை திருப்புக்காக உள்ளாகி இருக்கிறார். நாம் தண்டிக்கப்படுவது முறையே, நம் செயல்களுக்கு ஏற்ற தண்டனையை நாம் பெறுகின்றோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதில் வைத்தார். பின்பு அவர், இயேசுவே, நீ ஆட்சி உரிமை பெற்று வரும்பொழுது என்னை நினைவில் கொள்ளும் என்றார். அதற்கு இயேசு அவரிடம், நீர் இன்று என்னோடு பெருமை வீட்டில் இருப்பேன் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து நாமம் வாழ்க. அவரது இறையரசு வருக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கருணைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? இதனுடைய தமிழ் சொல்லாக இல்லை, உண்மையான விளக்கங்கள். ஏதாவது தமிழ் பண்ணியிருக்கீங்களா? தமிழ் அறிஞர், தமிழ் கற்றோர், கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? என்னுடைய உண்மையான தமிழ் சொல்லாளர், அதாவது தமிழாக்கள். பொதுவாக சட்டப்போடுவோர் சொல்லுள்ள போலை கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? ஒரு பொருளுடைய இந்த மதிப்பும் அதனுடைய மதிப்பீடும் தெரியாமல் இருக்கின்ற பொழுது பெரியவர்கள் சொல்வார்கள், உனக்கு என்ன தெரியுது பற்றி? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? இதனுடைய மதிப்பு முறையை நமக்கு தெரியுமா? தெரிஞ்சு நம்ம செஞ்சிருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. அது வழக்கமான ஒரு பழமொழி, வழக்கமான ஒரு சொல்வாங்க. ஆனால் அதற்கு உண்மையான அர்த்தம் என்பது பேசுறது புரியுதா? பிரசங்க மொழியை பேசக்கூடிய சீக்கிரம் டைம் ஆகும். யாருமே தெரியாது சகோதரிகள். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? நம்ம போற போகிற சொல்லிட்டு போற வார்த்தை. ஆனால் அது உண்மையான சொல்லாத, உண்மையான தமிழாக்கள். நமக்கு முன்னோர்கள் என்று கொண்டாடுகிறார்கள். சொன்ன வார்த்தைகள் வேறு விதம், எடுத்துக்கொண்ட விதம் வேறு. யாருக்கு தெரியாது? சரி, நான் சொல்கிறேன். கழுதை என்பது இங்கே கழுதையை குறிப்பிடுவது அல்ல. கழு என்பது ஒரு வகையான நோய் கூட்டல். இந்த செஞ்சு போட்ட விழுப்புரம் பக்கம் போனீங்கன்னா நாவல் செடி வந்து ஓர குறைகள் துரியமானது, நல்லா வளர்ச்சி மெதிச்சு நடக்காது. அது வந்து ஒரு வகையான கழு என்பது ஒரு வகையான நாவலை குறிப்பிட்ட ஒரு சொல்லாகும். அதை வெட்டி அதை அரிஞ்சு அதை காய வச்சு அதை பாயாக நெய்கின்ற பொழுது கழுகின்ற பொருளை தைக்க தெரியுமா அதனுடைய கற்பூர வாசனை? நம்ம என்ன சொல்றோம்? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? எல்லா கழுதைக்கும் கற்பூர வாசனை தெரியாது. ஆனால் இந்த கழுகின்ற கோரை பொருளை நாம் தைக்க தெரியுமா அதனுடைய கற்பூர வாசனை? இதுதான் தமிழ் சொல்லாளர் இந்த பழமொழியுடைய உண்மையான ஒரு அர்த்தம். இதுக்கு என்ன சம்பந்தம்? கிறிஸ்தவ திருவிழாவிற்கும் இந்த தமிழ் சொல்லாளருக்கு என்ன சம்பந்தம்? ஒரு பொருளை ஒன்றை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது, ஒன்றை உபயோகப்படுத்துகின்ற பொழுது, அதை நாம் கையாள செய்கின்ற பொழுது, கையாளுகின்ற பொழுது அதனுடைய மதிப்பு மரியாதை என்பது உயர்ந்து இருக்கும். கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய விசுவாசமும் நம்முடைய வாழ்வும் வாழ்கின்ற பொழுதுதான் அதனுடைய மனம் என்பது நறுமணம் என்பது வீசிக்கொண்டே இருக்கும்.
இதைத்தான் இந்த பழமொழியானது தெல்ல தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. கிறிஸ்து பிரியமான சகோதர சகோதரிகளே, பங்கு தந்தையின் பெயராலும் என்னுடைய பெயராலும் என்னுடைய குரு அருட்சகோதரியின் பெயராலும் ஒரு பெரியவர்கள் சார்பாகவும் உங்களுக்கு என் பங்கினுடைய கிறிஸ்து அரசனுடைய பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட். என்னுடைய ஒரு சிந்தனை அழைப்பு என்பது கிறிஸ்து அரசன். நம்ம வாழ்நாள் முழுவதும் பல வகையான பல ஆண்டுகள் விழாக்களை கொண்டாடிப்போம். கிறிஸ்து என்பவர்களா, கிறிஸ்து அந்த அரசன் என்பவர்களா, அவருடைய மகிமை என்ன, அவருடைய ஆட்சி என்ன, அவருடைய முடியாட்சி என்பதில், அவருடைய கொள்கை என்பதில், அவருடைய இறையாட்சி சித்தாந்தங்கள் என்பதில் என்பதை பற்றி நாம் தெல்ல தெளிவாக அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்திருக்க வேண்டும். கிறிஸ்தவனுடைய ஆட்சி என்பதில், கிறிஸ்து கொண்டு வந்த இறையாட்சி என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதை ஒத்து கிறிஸ்து உண்மையாகவே அரசன் என்பதற்கு விவிலியத்திலே ஒரு 4 நற்செய்தியாளர்களுமே 4 விதமான பார்வையை கொடுக்கிறார்கள். ஏதாவது ஒரு சொல்லலாம். இயேசு அரசர் என்பதற்கு ஒரு சார்ந்த விவிலியத்தில் இருக்கிறது என்பதை ஏதாவது ஒரு சொல்லுங்கள். உங்களுடைய பங்குகளை ஒன்று சொல்லிட்டாங்க, முன்னுரையிலே ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சான்று, ஒரு கிறிஸ்து அரசர் என்பதற்கு ஒரு சான்று. புரியுமா? அரசு மகனுக்கு ஓசானா, ஆண்டவர் பெயரால் வாழி ஆசீர்வதித்தவரை கொண்டிருப்பவர்கள் என்று அவர்கள் கிறிஸ்தவர்களை ஏந்தி ஒளிவுகளை ஏந்தி அவரை வரவேற்றார்கள். வெரி குட். ஒன்று. இரண்டாவது, அதை சொல்லணும். முதல் சான்று, இரண்டாவது சான்று, மூன்றாவது சான்று, நான்காவது சான்று. முதல் சான்று, யூதரின் அரசனாகி நீ யார்? யூதரின் அரசனாகி நீராக நான் சொல்கிறேன், யாராக சொல்கிறேன். ரெண்டு பேருக்கு வருது, இன்னும் 2 வருது. சரி, கபிரியல் தூதர் அன்னை மரியாவுக்கு மங்கள வார்த்தை சொல்கிற பொழுது அவர் உன்னத கடவுளை மகனாக இருப்பார், தாவீதின் அரியணையை கடவுள் அவருக்கு கொடுப்பார், யாக்கோபின் மீது அவர் ஆட்சி செலுத்துவார், அவரது ஆட்சிக்கு முடிவே இராது. முதல் இறை வார்த்தை நிறைவேறுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆட்சியுரிமை பெற்ற அரசர் என்பதற்கு ஒரு முத்தாய்ப்பான ஒரு சாட்சி சான்று விவிலியத்தில் இருக்கிறது என்றால் அதுதான் முதலாவது. இரண்டாவது, இயேசு பிறப்பு ஞானியின் கீழ்த்து செய்து வருகிற பொழுது அவர்கள் யூதரின் அரசர் பிறந்திருக்கிறார் எங்கே என்று கேள்வியோடு வருகிறார்கள். அவர்கள் இங்கே இடம் கண்டோம், நாங்கள் வாழ்ந்து வந்திருக்கிறோம் என்று அவர்கள் சார்ந்து வருகிறார்கள். இரண்டாவது சார்ந்து இயேசு அரசர் என்பதற்கு. மூன்றாவது, இயேசு கைது செய்யப்பட்ட பின் பிளாத்து கேட்கிற கேள்வி, நீ யூதரின் அரசனா? அவர் சொல்லுகிற வார்த்தை, எனது அரசு இவ்வளவை சார்ந்தது அல்ல, என்னுடைய ஆட்சி என்பது இவ்வளவை சார்ந்தது அல்ல என்று கூறுகின்ற மறுமொழி. மூன்றாவது. நான்காவது, இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பொழுது இவர் யூதரின் அரசர் என்று எழுதப்பட்டிருந்தது. ஆனால் மற்றவர்கள் சொல்கிறார்கள், நான் யூதரின் அரசர் என்று சொல்லியதாக எழுதி சொல்கிற பொழுது நான் எழுதியது அவர் யூதரின் அரசர் என்ற பலகையை பெயர்கொண்ட பலகையை எழுதுகிறார். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே இவர் அரசர் என்பதற்கு இந்த 4 நற்செய்தியாளர்களுமே சார்ந்து வருகிறார்கள். இன்றைக்கு இந்த பெருவிழாவை மகிழ்வோடு நாம் கொண்டாடுகிறோம். ஆண்டின் புது காலம் முடிவடைகின்றது, திருமண காலம் தொடங்குகின்றது. இந்த தொடக்கத்திலே ஆண்டவர் வருகைக்காக நம்மை ஆயத்தம் செய்த நம்மை இந்த திருவையானது முழுமையான ஒரு முத்தாய்மாய் போல் அழைக்கிறது. உண்மையாகவே இறைவன் இயேசு கிறிஸ்து அரசர் என்பதை ஏற்று நீங்கள் விசுவாசி
என்ற வார்த்தை, அரசுரிமை என்ற வார்த்தை இந்த இயேசுவால் புரட்டி பார்க்கப்படுகிறது. அரசு என்று சொல்லுகிற பொழுது, அரசுரிமை என்று சொல்லுகிற பொழுது மாளிகைகளையும் மணிமுடி முடிகளையும் ஆட்சியையும் அதிகாரத்தையும் அடக்குமுறைகளையும் அடிமைகளையும் கொண்ட ஒரு கட்டமைப்பு என்பதை இந்த அரசும் அரசாட்சியும் நிலைநிறுத்தியது வரலாற்றில் போன்றவை. ஆனால் ஆண்டவர் இயேசுவினுடைய பார்வையிலே இவை அனைத்துமே தள்ளுபடியாக ஆக்கப்பட்டது. ஆட்சி என்பது, அரசுரிமை என்பது அடக்கி வாழ்வதோ அடிமை கணக்கில் கொண்டு வாழ்வதோ அல்ல, மாறாக அன்பு செய்கின்ற ஒரு அரசாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். அரசுரிமை என்பது அதிகாரம் கொண்டது அல்ல, ஆட்சி செலுத்துவது அல்ல, மாறாக பணிபுரிவதை, அன்பு செலுத்துவதும் பணிபுரிவதும் மக்களுக்காக நண்பர்களுக்காக தனது உயிரை கொடுப்பதும் தான் உண்மையான அரசுரிமை என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். இந்த விழாவினுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் சிந்திக்க காரணம். மன்னராட்சி ஒழித்து மக்களாட்சி வளர்ந்து விழுகின்ற காலகட்டங்களிலே இறையாட்சி என்பது, இறையாட்சியின் விழுமியங்கள் வாழ்வாக்கப்பட வேண்டும். இறையாட்சியின் விழுமியமாக தெரியும் அன்பு, சமத்துவம், சகோதரத்துவம், நீதி, மற்றவர்கள் மீது இரக்கம், அன்பு கொண்டு வாழ்வு. இந்த இறையாட்சி விழுமியங்கள் தான் இந்த விழா நமக்கு கொடுக்கக்கூடிய உன்னதமான அழைப்பாக இருக்கிறது. அடுத்ததாக இறையாட்சி மதிப்பீட்டிற்கு எதிரான இந்த பணம், பதவி, புகழ், பகட்டு, மனுவலை சார்ந்த செல்வங்கள் அனைத்துமே இறையாட்சி எதிராக இருக்கிறது. இவைகளை கலைந்துவிட்டு நாம் இறைவன் மீது, இறையாட்சியின் மீது நம்பிக்கையுள்ளவராக வாழ்வதற்கான ஒரு உன்னதமான நோக்கத்திற்கான ஒரு அழைப்பை தான் இந்த பெருவிழாவானது நமக்கு சிறப்பாக கொடுக்கிறது. வரலாற்று பின்புலத்தை நாம் சற்று ஆராய கடமைப்பட்டிருக்கிறோம். வரலாற்று பின்புலம் முதல் உலக போர் 1914 முதல் 18 வரை முதல் உலக போர் என்பது நீடித்து வந்தது. முடிவித்த காலத்திலே இருந்தது. இத்தாலி, ஜெர்மனி, ரஷ்யா இந்த நாடுகள் அனைத்துமே, அதை பின்பற்றிய நாடுகள் அனைத்துமே பொது உடைமை கொள்கைகளையும் மத சார்பின்மை கொள்கைகளையும் அதிகரித்துக் கொண்டே வந்தது. இந்த நாட்டிலே அதிகமாக இருந்தது. எனவே திருச்சபையும் அதனுடைய கொள்கைகளையும் சித்தாந்தங்களையும் இறையாட்சியுடைய விழுமியங்களையும் ஏற்காத நிலை இந்த நாடுகளிலே பரவலாக காணப்பட்டது. இந்த சூழல் அதிகமாக இருந்தது. தலைவர்களும் அந்த நாடுகளை ஆட்சி செய்தவர்களும் கடவுள் மீதும், இறையாட்சி மீதும், இறைவன் இயேசு கிறிஸ்து மீதும், மதத்தின் மீதும் நம்பிக்கையற்றவர்களாக இருந்தார்கள். எனவேதான் இந்த காலகட்டங்களிலே நம்முடைய அந்த திருநதை 13ஆம் பத்தினார் தன்னுடைய திருத்தூதர் வடமொழியாக கிறிஸ்து அரசர் என்பதன் வாயிலாக அனைவருக்கும் அரசருடைய விழாவை கொண்டாட வேண்டும். இந்த மதச்சார்பின்மையும் இந்த பொதுவுடைமை கொள்கை, இந்த நிலைப்பாட்டிலிருந்து நீங்கள் மீள வேண்டும், கிறிஸ்துவை அரசாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று அவர் இந்த பெருவிழாவை கொண்டாட அழைப்பு கொடுக்கிறார். அவர் உண்மையாக நம்பினார். இந்த பெருவிழா, இந்த கொண்டாட்டம், இந்த அழைப்பு 3 நிலைகளை கொண்டு வரும் என்று அவர் முழுமையாக நம்பினார். முதலாவது கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கை, இரண்டாவது நிரந்தரமற்ற உலகமும் அதன் ஆட்சியும், மூன்றாவது எல்லையான இறையாட்சி, அதுவும் கிறிஸ்துவுடைய ஆட்சி. இந்த மூன்றும் இந்த திருவையிலும் இந்த நாட்டிலும் மேற்படும் நகர்பெறும் மாற்றத்தை கொண்டு வரும் என்று அவர் முழுமையாக நம்பினார். முதலாவது கிறிஸ்துவ மீது நம்பிக்கை. முதல் உலகத்தினுடைய விளைவு நம்பிக்கையின்மை அதிகமாக விளைகிறது, விசுவாசமின்மை அதிகமாக விளைகிறது. எனவே நாம் விசுவாசமிக்கவர்களாக வாழ்வதற்கான ஒரு அழைப்பை இந்த விழா வழியாக நமக்கு கொடுக்கிறார். கிறிஸ்து உண்மையாகவே அரசு என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், விசுவசிக்க வேண்டும். அப்படி விசுவசிக்கின்ற பொழுதுதான் அவருடைய ஆட்சி ஒன்றிலே நிலை வரும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். எனவேதான் கிறிஸ்து என்றால் திருப்பொழி செய்யப்பட்டவர். அவருடைய பெயரிலே அரசு உரிமை, அரசாட்சி என்பது இருக்கின்றது. எனவே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பழைய ஏற்பாட்டு வாயிலாக ஒரு சுட்டி காட்டுகிறார். சவுல், தாவீது இவர்கள் திருப்பொழியில் செய்யப்பட்டார்கள். ஆண்டவரால் இவர்கள் திருப்பொழியில் செய்யப்பட்டு இவர்கள்
தன்னுடைய மக்களை வழிநடத்துவதற்காக ஒரு அழைப்பு விடுத்தார்கள். ஆண்டவரும் தன்னுடைய மெஸ்ஸியா என்ற பெயர் வழியாக திருப்பணிகள் செய்யப்பட்டு மக்களோடு மக்களாக வாழ்வதற்கான ஒரு ஆட்சியையும் அரசுகளையும் இறைவனிடம் பெற்றுக் கொண்டிருந்தார். இறைமனிதர் என்றுமே கிறிஸ்து என்றுமே அரசு என்பதை ஏற்றுக்கொண்டு அவர் நமக்கு அழைத்து கொண்டிருந்தார். எனவேதான் அவருடைய பிறப்பு எளிமையாக இருந்தாலும் அவருடைய பிறப்பை அரசர்கள் சந்தித்து சார்ந்தவர்கள். இந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் சிந்தித்து இறைவன் இயேசு கிறிஸ்து அவருடைய ஆட்சி நிலையானது அவர் மீது நம்பிக்கை கொள்கிற பொழுது இத்தகைய பொது உடைமை சூழல் மதசார்பின்மை நம்மிடமிருந்து அவதம் என்ற ஒரு அழைப்பை அந்த மக்களுக்கு அவர் கொடுத்திருந்தார். இரண்டாவதாக நிரந்தரமற்ற உள்ளதமும் அதனுடைய ஆட்சி. பல ஆட்சிகள் இருந்த போதும் அது அழிவோடு இருந்த ஆட்சியாக அழிந்து போகும் ஆட்சியாக இருக்கும் என்பதை திருத்தந்தை நிறைவாக சுட்டிக்காட்டினார். இருக்கிற உலகமும் ஆட்சி செய்கிற தலைவர்களும் மாறிக்கொண்டாலும் கிறிஸ்துடைய ஆட்சி, இறைவனுடைய ஆட்சி, இறை ஆட்சி எப்போது நம்ம மண்ணிலே நமது விசுவாசம் மிக்கவராக வாழ செய்கிற ஒரு நினைவு மனதிலே அவர் சுட்டிக்காட்டுகின்றார். இன்றைய காலகட்டத்தில் பொது உடைமை, மத சார்பின்மை, அறிவு சார்ந்த கொள்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் ஒழிய கிறிஸ்தவமும் கிறிஸ்துவ சார்ந்த கோட்பாடுகளுக்கும் கடவுளுடைய ஆட்சிக்கும் கிறிஸ்துவனுடைய அரசாட்சிக்கும் முக்கியத்துவம். எனவேதான் தனது மனதிலே இந்த அழிந்து போகிற உலகம் ஆட்சியும் அழிந்து போகக்கூடியது கிறிஸ்து அரசரும் அதை நாம் நம்புகிற நாம் மட்டுமே நிலையாக இருக்கக்கூடியவர்கள் என்ற கருத்தை அவர் முன்வைக்கிறார். மூன்றாவதாக நிலையாக கிறிஸ்து அரசர் நம்முடைய உள்ளத்திலும் உடலிலும் விளைவுகளிலும் மனதிலும் வாழ்விலும் ஆட்சி செய்கிறவராக இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலுமே நம்மை ஆட்சி நடத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய ஆட்சி அன்பின் ஆட்சியாக இருக்கிறது. அவருடைய அழைப்பு நம்மை அழைக்கின்ற நம்மை வாழ்விக்கின்ற அழைப்பாக இருக்கிறது. அவருடைய உலகிற்கு நம்மை விடுவிக்கின்ற ஒரு உன்னதமான ஒரு வாழ்வாக இருக்கிறதாக கிறிஸ்துவின் ஆட்சி நம்முடைய இதயங்களிலும் உள்ளங்களிலும் உடலிலும் நம்ம ஆன்மாவிலும் நம்ம வாழ்விலும் ஆட்சி செய்கின்றதை என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார். கிறிஸ்துடைய ஆட்சி எப்பொழுதுமே நமக்கு நிறைவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்ற நம்பிக்கையை கொடுக்கிறார். ஆக இந்த மூன்றுமே இந்த மடங்கள் வழியாக மக்கள் வலியுறுத்துகிற பொழுது நாமும் அதை பின்பற்றுகிற பொழுது கிறிஸ்து முறையாகவே நிறைவான ஆட்சியை வழங்குகிறவராக இருக்கிறார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள இந்த நாளிலே கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் சிந்தித்து பார்க்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஆட்சி இன்றைய காலகட்டங்களில் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆட்சி என்று சொல்லுகிற பொழுது அது அரசாட்சி மட்டுமல்ல, அரசியல் ஆட்சி மட்டுமல்ல. ஆட்சி என்று சொல்லுகிற பொழுது நமது சமூகங்களிலே, நமது குடும்பங்களிலே, நமது வாழ்வியல் சூழ்நிலைகளிலே நம்முடைய ஆட்சி குடும்ப தலைவராக இருக்கலாம், தலைவியாக இருக்கலாம், அது பிள்ளைகளாக இருக்கலாம், நமக்கு கீழே இருப்பவர்களை நாம் ஆளுகிற தலைவர்களாக இருக்கலாம். நம்முடைய ஆட்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய நிலைப்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அன்பு நிலை ஆட்சியாக இருக்கிறதா? இறை சிக்கல்களை வாழ்கிற ஆட்சியாக இருக்கிறதா? நிலைப்பாடாக இருக்கிறதா? அந்த இறையாட்சி விழுமியங்களை நாம் விளைவிக்கிற ஒரு வாழ்வாக இருக்கிறதா? நம்முடைய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சியாக இருக்கிறது? கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்கிற ஆட்சியாக, கிறிஸ்தவ சித்தாந்தங்களை விதைக்கிற ஆட்சியாக, உண்மையாகவே நாம் கிறிஸ்தவன் அதற்கேற்ற வாழ்க்கையை, அழைப்புக்கேற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற நிலைப்பாடாக இருக்கிறதா? இந்த பெருவிழா பல்வேறு வகையான சிந்தனைகளை சித்தாந்தங்களை கொடுத்தாலும் ஒன்றே நம்ம மனதில் இருக்கக்கூடியது கிறிஸ்து அரசுடைய ஆட்சி இறையாட்சியாக நம்ம மண்ணிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை நாம் பின்பற்றுகிறோம். இறையாட்சியை மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் எத்தகைய நிலைமை, எத்தகைய நிலையான ஒரு வாழ்வை மற்றவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொடுக்கிறோம், எத்தனை மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கான ஒரு சிந்திக்கிற அழைப்பு இந்த திருவிழா நமக்கு கொடுக்கிறது. ஆக உண்மையான விசுவாசிகளாகிய கிறிஸ்தவர்களாக இறையாட்சி விழுமியங்களையும் இறையாட்சி விழுகிற மனிதர்களாகவும் வாழ்வதற்கான வேண்டி இந்த திருப்பதியை தொடர்ந்து செய்வோம். ஆமென். Amen.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்திட ஒன்று கூடியுள்ள நாம் நமது தேவைகளுக்காக மட்டுமல்லாமல் பிறரின் தேவைகளுக்காகவும் வேண்டுகிறோம். அன்பின் அரசனே இறைவா, உன் திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் பொதுநிலையினராகிய நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை எங்கள் இதய அரசராக ஏற்று அவரது சிலுவையில் வெளிப்பட்ட மன்னிப்பையும் நீதியையும் இவ்வுலகில் எதிர் செய்யும் பறைசாற்றவும் அனைவரையும் ஒரு இரக்கத்தின் ஆட்சியில் இணைந்திடவும் வேண்டிய அருள்வாழ்வை உடையுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஏழைகளின் அரசரை இயேசுவே, நான் பசியாயிருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள் என்று தீர்ப்புநாளுக்கு நீ கூறுவதை உணர்ந்து எங்கள் நாட்டை ஆளும் தலைவர்கள் அதிகாரத்தை ஒரு சேவையாக கருதி பசியிலும் வறுமையிலும் அந்நீதி ஊழலுக்கும் மக்களுக்கு தாராள மனதுடன் உதவி செய்திட வேண்டும் என்று இறைவாக மன்றாடுகின்றோம். குடும்பங்களின் தலைவரே இறைவா, எங்கள் பங்கு சமூகத்தின் அனைத்து குடும்பங்களும் உம்மை தங்கள் இல்லங்களில் அரசராக ஏற்று சகோதரனிலும் ஒருவரை ஒருவர் மன்னிப்பதிலும் தாழ்ச்சியோடு பணி செய்வதிலும் உம் இறையரசின் உயிருள்ள சாட்சிகளாய் வாழ்ந்திட தேவையான அருளை பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அரசருக்கெல்லாம் அரசே, எம் இறைவா, எம் பங்கில் உள்ள இயங்கிக் கொண்டிருக்கும் கிறிஸ்தவ சபையோர் இளையோர் இயக்கத்திற்காகவும் அவர்களை வழியில் எல்லாரும் வழிநடத்தவும் எங்கள் பங்கில் செயல்பட்டு கொண்டிருக்கும் கிறிஸ்தவ சபையில் உள்ள குடும்பங்களுக்கு தேவையான கருத்துக்கள் நிறைவேறவும் எம் பங்கில் உள்ள அனைத்து அன்பியர்கள் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் எங்கள் பங்குதத்தை ஆசிரியக்க வேண்டியும் எங்கள் பங்கில் உள்ள அருட்சகோதரிகளை ஆசிரியக்க வேண்டியும் உம்மை இறைச்சி மன்றாடி கேட்கிறோம். தேவா உம்மை மன்றாடி கேட்கிறோம். நாம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக கவனமாக இறைவனை மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்மை இறைச்சி மன்றாடும் திரு அவை மன்றாட்டுகள் உன் திருமணம் முகந்தரமாக எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன் எங்கள் மன்றாட்டுகளை கேட்டது எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உம்மோடு மனிதரை ஒப்புரவாக்கி வருபவர்கள் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை பணியுடன் வேண்டுகின்றோம். ஒற்றுமை அமைதியாகிய குடைகள் மக்களை பெற்றார் அனைவருக்கும் உன் திருமகனை கொடுத்தருள்வாராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இது மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் புகழ்வது தகுதி. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றுகிறார் அனைத்தையும் உயிர்த்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது திருப்பெயருக்கு தூய காட்சியை கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராக ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணித்து நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்வுடன் கொண்டாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் படித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவரமே இரவுகளை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்களின் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள வழியை நன்றி செலுத்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருஅவையின் காணிக்கையை கண்ணோக்கியிட உண்மை கொண்டாடுகின்றோம். இவ்வழியினால் இவ்வுலகடைய திருவிழாவானி இவ்வாறு உங்களுடைய திருமகளின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உள்ளம் உடையவராக விளங்க செய்கிறார்கள். இவரை விளைவாக என்றும் நன்மையாக்குவாராக. இவ்வாறு உமால் தேர்வுகளப்பட்டவர்களோடு முதலாக விளைவிக்க கண்ணியும் கடவுளின் தாயும் தாயுமான நெறியா உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சிகள், நாங்கள் இன்று கொண்டாடுகின்ற எங்களுடைய அரசர் கிறிஸ்து அரசரின் பாதுகாவலர் மற்றும் பிள்ளைகள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றிருக்கிற தந்தையுடைய நாமமாகும். இவர்களுடைய விடுதலால் நாங்கள் என்று ஒரு உதவி பெறும் என உறுதியோடு இருக்கின்றோம். வெள்ளைகளோடு ஒப்புரமாக இருப்பதை உலகிற்கெல்லாம் அமைதியை மீண்டும் தர வேண்டும் என்று கொண்டாடுகின்றோம். இவரையில் பயணம் செய்வதற்கு நம்மை சிறப்பாக மடியாகிய எங்கள் திருத்தலையையும் எங்களால் சகோதரர்களை ஆளுங்கள் எல்லா திருநிலைகள் மற்றும் சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் விடுதலை செய்கிறார்கள். இது விரும்பியவரை ஒரு திருமணம் கிளை கொண்டதை வேண்டியதற்கு கனிமொழி சாய்ந்தனர். மேலும் எங்களுடைய பாதுகாவலராக இருக்கக்கூடிய கிறிஸ்தவராகிய உண்மை இந்த நாளில் நாங்கள் விழாவிற்கு கொண்டாடுகிறவர்களே, இந்த பள்ளியில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த பள்ளியில் உள்ள பணியாற்றிய சகோதரர்களையும் தந்தை அனைத்து இந்த சமூகத்தையும் கொடுக்கிறோம். நிச்சயமாக இந்த எல்லாரையும் பணிக்கையோடு வந்து ஒப்புக்கொடுத்து ஒரு ஆசிரியர் இந்த அனைவரையும் அந்த வேலைகளை கண்ணோக்கி பணிவிடத்தினால் விடுதலை ஆசிரியர் இறக்கத்தினால் அவர்களுக்கு அனைவரையும் மீண்டும் அன்பில் ஆட்சிக்குட்பட்ட மக்களால் வாழ்வதற்கான இணைய உறுதிகளை தந்தார். எனது தேவைகளுக்காக இந்த நாளிலே இந்த வழியை நன்றியாக கொடுத்திருக்கிறார்கள். அந்த குடும்பங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிரியர் இறந்து போய் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இந்த திருப்பணியை நினைவு கூறப்படுகிற அனைத்து நாள்களையும் எவ்வளவு எனது விசுவாசிகளையும் மாவட்டத்திற்காக இருந்து திருமுறை இருக்கக்கூடிய அனைத்து ஆண்களையும்
இறக்கத்துடன் எனும்போது பிள்ளைக்கு ஏற்றுள்ளது. இவ்வுலகத்தை சென்ற அனைவரையும் ஒரு ஆட்சியை தனியுடன் ஏற்றது. நாங்கள் வந்து சேர்ந்து அதனோடு ஒரு ஆட்சியால் என்றும் மனிதனுக்கு அனுபவங்களை பேசுவதாக எதிர்நோக்கி இருப்பதும் இவர்களாக உலகில் எல்லா நன்மைகளையும் வாரி வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாய் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வழிபிறையாக இயேசு பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுணர உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு பெற்றுச் செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராம் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒத்துமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். எங்கள்
இதோ இறைவனின் சகோதரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இச்சொன்னரின் விருது கிடைக்க பெற்று நாம் அனைவரும் பேருரைத்தோர். இந்த வாரத்திற்கான திருநாட்கள் குறிப்புகள். இன்று அனைத்துக்கும் அரசனான மாணவர் இயேசு கிறிஸ்து பெறுகிறார். இன்று செவ்வாய்க்கிழமை அலெக்சாந்திரியா நகரத்தில் மறைசாட்சி. அடுத்த வாரம் திருவருகை காலம் முதல் ஞாயிறு. இந்த வாரத்திற்கான அன்பியங்கள். இன்று மாலை கிறிஸ்தவ அன்பியம், 24ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை குழந்தை அன்பியம், 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை தட்டி கொடுப்பதோர். திருமணமலை. தஞ்சாவூர் மறை மாவட்டம் நீராமங்கலம் பங்கு மணல்மேடில் வசிக்கும் தந்தை அருளானந்தம், தாய் சேசுவேரி இவருடைய மகன் அருள் ஜூலியருக்கும், தஞ்சாவூர் மறை மாவட்டம் மாதேஸ்வரம் பங்கு நல்லூரில் வசிக்கும் தந்தை ஆண்டனி புஷ்பராசி, தாய் ஜெராடி மேரி இவருடைய மகள் ஜெராடி தர்சினா மேரிக்கும் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது 2 மற்றும் 3ஆம் ஓலை. இந்த திருமணத்தில் ஏதேனும் தலைவர் இருந்தால் பங்குதலைவர் தெரிவிப்பது நமது கடமையாகும். திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரர்களே, இன்றைய நாளில் நம்முடைய அந்த அழைப்பை ஏற்று எங்கள் வரைத்தது நமக்காக திருப்பதி நிறைவேற்றி அவர்களை வழங்கிய அடுத்ததையிலிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம்.
அதே வேளையில் இன்றைய நாளில் பணிப்பான் பங்கை பணியாற்றிக் கொண்டிருக்கிற அருட்தந்தை லாசர் அவர்களை நம்முடைய குடும்பங்களுக்காக விரும்பியை போட்டிருக்கு சர்ச்சாக அதை நடத்தி தருமாறு அந்த கதையை அதே வகையில் இன்றைக்கு திருப்பதியில் வரவேறி ஆற்ற வேண்டும் என்று அதையும் அவர் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு மிக அழகாக கிறிஸ்தனுடைய மாண்பை அந்த கிறிஸ்தனை பாதுகாவலராக பெற்றிருக்கக்கூடிய நாம் எத்தகைய அவர் நமக்கு வாழ்ந்து காட்டிய பண்பு நலன்களை அவருடைய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் என்பதை மிக அழகாக எடுத்துச் சொன்னார். இவருடைய கிறிஸ்தரசை பற்றி எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கிறிஸ்தரசை நமக்கு வாழ்ந்து காட்டிய பண்பு நலன்கள் அதற்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர் செயல்கள் என்ன என்பதை எல்லாம் சுட்டிக்காட்டி திருத்தந்தையினுடைய வழக்கிலிருந்து நமக்கு ஒரு முக்கியமான செய்திகளை பகிர்ந்து நல்ல ஒரு சிந்தனையை நமக்கு வழங்கியிருக்கிறார். நமக்காக செய்திருக்கிறார். அவருக்கு நம்முடைய வரலாறு பாராட்டுகளை பேசுவதற்கு ஒரு சில அறிவிப்புகள் கொஞ்சம் பயன்படுத்தாலும் நீங்கள் கேட்க வேண்டும் என்று நம்ம கேட்கிறோம். கடந்த வாரம் நம்முடைய பங்கிலே மறைவுக்கு காலையில் சிறப்பு காணிக்கை எடுக்கப்பட்டது. அதனுடைய அந்த காணிக்கைகள் கொடுத்த சிறப்பு காணிக்கை தொகை ரூபாய் 8,730 ரூபாய் 8,730 ரூபாய். அடுத்து அதற்கு கடந்த மே மாதம் அதாவது கிறிஸ்தவ விழாவை நாம் கொண்டாடினோம். அந்த திருவிழாவை அந்த வரவு செலவரை நாம் விழாவை என்ற ஒரு சூழலை கடைசியாக அது இன்னைக்கு நிறைவேற்ற வருகிறது. ஒரு சில கிராமங்கள் கொடுப்பதை எதிர்பார்த்து காத்திருந்ததுனால் அது நடந்தது. எனவே யாரெல்லாம் அந்த நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள் என்ற அந்த ரிசல்ட்டுக்கு நான் அதை டைப் பண்ணி கொட்டுகிறேன். நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அதேபோல செலவு பரவு விவரத்தையும் கொள்கிறேன். நான் ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு கருத்து யாரெல்லாம் புத்தாங்க அப்படிங்கிறது வந்துட்டு அவ்வப்போது நான் வாசித்திருக்கேன். அதனால ரிசல்ட் அதை பார்த்துக்கொள்ளலாம். மொத்த கிராமங்களிலிருந்து மொத்த திரைப்படத்திலும் மொத்த வரவு ரூபாய் 1,17,070 ரூபாய். 1,17,070 ரூபாய். செலவு நோட்டீஸாக 2,700 கருத்தமையர்கள் அந்த குடியரசுலாம் மற்றும் திருவிழாலாம் அதுக்கடுத்து தேர் மற்ற தமிழ்நாட்கள் இந்த நாட்களில் அந்த அருத்தமையர்களுக்காக கிஃப்ட்டு மற்றும் கிளாஸர் கிஃப்ட்டு அப்புறம் ஷால் டவல் இவை யாவற்றுக்குமாக ரூபாய் 18,657 ரூபாய். 18,657 ரூபாய். பேலன்ஸுக்காக 15,000, வெடிக்காக 14,500, பில் அலங்காரத்துக்காக 25,000, அழுத்தந்தையர்களுக்கு அந்த திருப்பதி மற்றும் போக்குவரத்து செலவுக்காக 10,000, 10 நாட்களுக்கு 10,000. அப்புறம் திருவிழா 10 நாட்கள் அழுத்தந்தையர்கள் மற்றும் சகோதரிகளுடைய உணவுக்காக 8,000, சமையலுக்கு உதவி செய்தவர்களுக்கு 1,000 ரூபாய், எஸ்பி ஆஃபீஸுக்கு ரூபாய் 1,000 செலவு, சக்கர செலவு 2,000, சக்கர மாலை 2,300, அப்புறம் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு 5,000, போலீஸுக்கு 2,000, இபி ஆஃபீஸுக்காக 3,000, டாடா ஏசிக்காக 1,000 ரூபாய். ஆக மொத்த செலவு 1,11,157. மொத்த வரவு 1,17,070. மொத்த செலவு 1,11,157. கையெழுத்து அதாவது வந்து அக்கௌண்ட்ல போடப்பட்டது 5,913. 5,913 மீதி தொகையை அந்த அக்கௌண்ட்டில் போடப்பட்டது. எனவே இந்த சில விவரங்கள் நோட்டீஸ் அதாவது கைப்படி உங்களுக்கு போடுகிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஏற்கனவே நான் சொன்னபடி நவம்பர் 23 ஞாயிற்றுக்கிழமை வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். கடந்த வாரம் சொல்லப்பட்டது குடும்பங்களுக்காக இந்திய போட்டி. கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகள் எல்லாம் குடும்பமாக இருக்கக்கூடிய சொல்லியிருக்கேன். இது இளைஞர்கள் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஓமை கதை, பேசி சொன்ன ஓமை கதை அல்லது ஒரு
அதை வாசித்து அதனுடைய மைய கருத்து என்ன, அதை எப்படி நீங்கள் புரிந்து கொண்டு விளக்கம் என்ன, அப்புறம் உங்கள் வாழ்வுக்கு அது என்ன செய்தி சொல்கிறது, இந்த மூன்று நீங்கள் சொல்ல வேண்டும். இந்த போட்டியை நடத்துவதற்கு அடுத்தவர்கள் திருவாரூரிலிருந்து பரிசோதனைகள் இருவரும் அருட்சாந்தி அவர்களோடு சொல்லி வந்திருக்கிறார்கள். நம்முடைய அருட்சோதனைகள் நடத்துகின்ற சென்னைஸ் அந்த பிரைமரி அந்த நர்சரி அந்த ஸ்கூலில் இப்பொழுது உடனடியாக உள்ளவரை நாங்கள் இன்றைக்கு விழா முன்னிட்டு உணவு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதை விரைவாக அறிவித்துவிட்டு நீங்கள் அதை சென்று அதிலே பங்கேற்க ரொம்ப ஈஸியாக உணவு ஒரு பெரிய கடினமான காரியத்தை நம்ம எல்லா நாளும் ஆன்மீகத்தில் நாம் இதுதான் செய்கிறோம். வாசித்து ஒருமுறை வாசிப்போம், ஒருமுறை வாசிப்போம், வாசித்து அதனுடைய அந்த கருத்துக்களை கைவிடுகிறோம். அதே தான் நம்ம செய்யப்படுகிறோம். ஒரு சில கருத்துக்கள் ஃபாதர் சிஸ்டர் சரி உங்கள்கிட்ட கேள்விகள் பதில் சொல்லுங்க. அதுதான் உங்களுடைய இதெல்லாம் கிடையாது. நீங்கள் சொல்லுகிற பதிலில் இருந்து யார் சிறப்பான பதில்களை சொல்லியிருக்கிறார்கள், சிறப்பான அந்த அந்த கோவைகளை புதுமையிலிருந்து புரிந்து கொண்டதை தன்னுடைய வாழ்வாக்குவதில் அவர்கள் எவ்வளவு தூரம் அதை புரிந்து கொண்டு சொல்லுகிறார்கள் என்பதை ஜட்ஜி பண்ணுறது தான். எனவே பங்கு வருகின்ற எல்லாருக்கும் பேசுவது அதே போல முதல் ஒரு வருஷம் எனவே சொல்லி அதை எல்லாரும் பங்கேற்க வேண்டும் என்று அன்போடு இருக்கிறார். அப்பா இல்லாதான் பரவாயில்ல, நீங்கள் மனைவி தன்னுடைய பிள்ளைகளோடு சேர்த்து பங்கேற்க வேண்டும் என்று இருக்கிறேன். கண்டிப்பாக ஆளுக்கு சொல்லிட்டார்கள், ஆட்கள் போகாமல் இருக்கக்கூடாது, செல்லுங்கள். நல்ல ஒரு அற்புதமான குடும்பங்களுக்குள்ள எப்படி திடீர்னு நம்ம பயன்படுத்தி கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கின்றது. அதுவும் நம்ம கிறிஸ்தவ விழாவுடைய கொண்டாடுகிறதுனாலே இந்த போட்டி என்பது பெரிய ஒரு அர்த்தமுள்ளதாக நான் பார்க்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த போட்டி இன்றைக்கு நடைபெறும். அதற்கு அடுத்த போட்டி நான் சொன்னபடி டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருப்பதிக்கு எல்கேஜி டு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மாணவ மாணவியர்களுக்கு விடுதலை போட்டிகள் வாட்ஸ்அப்பில் போட்டுட்டு, எனவே அந்த போட்டிகளுக்கு உங்களை தயார் செய்து நீங்கள் வந்து அவர்களை பங்கேற்க செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு அடுத்தது டிசம்பர் 14ஆம் தேதி காலை 9 மணிக்கு ஆலை வளாகத்தில் அன்றைக்கு சாகர பூசை எல்லாம் வைக்கிறது 2 நிகழ்வுகள் இருக்குது. சொல்லிட்டு சொல்கிறேன். டிசம்பர் 13ஆம் தேதி சனிக்கிழமை மாலை திருப்பதி மற்றும் கிறிஸ்துமஸ் மலை நிகழ்வுகள் நடைபெறும். அதுக்கடுத்து டிசம்பர் 14ஆம் தேதி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மாலை திருப்பதி மற்றும் கிறிஸ்துமஸ் மலை நிகழ்வுகள் நம்முடைய ஆலை வளாகத்தில் நடைபெறும். இந்த 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துமஸ் மலை நிகழ்வு இருப்பதனால அன்றைக்கு காலை திருப்பதியில் எனவே காலை 9 மணிக்கெல்லாம் பிள்ளைகள் வந்து இந்த விடுதலை போட்டியில் பங்கேற்க வேண்டும். 9லிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த போட்டிகளிலே வந்து பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த 2 நாள் கிறிஸ்துமஸ் மலை நிகழ்வுகள் நம்முடைய பள்ளியிலே கடந்த காலத்திலும் கொண்டாடப்பட்டிருக்கிறது. எந்த வருடமும் அது கொண்டாடப்பட்டிருக்கிறது. டிசம்பர் 13ஆம் தேதி சனிக்கிழமை மாலை ஒரு ஷார்ட் அந்த மாதத்துக்கு பிறகு 2 பகுதியாக நாம் பிரித்து இந்த கிறிஸ்துமஸ் தலைமையை நடத்துகின்ற அந்த ஊர்களை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வாசப்படிகள் பார்க்கலாம், நான் இப்பொழுது வாசிக்கிறேன். முதல் அதாவது 13ஆம் தேதி சனிக்கிழமை மாலை கண்டாபுரம், கட்டைக்காப்படை, ராஜகேயம் சாமி, கிரகாரூர், மழவீடு, மேலக்காரூர், குழந்தை சந்திய கிறிஸ்து அரச இடையோர் இயக்கம். எனவே இந்த எல்லாம் சேர்ந்து 7 நிகழ்வுகள் என்று நான் வாசிக்க போகிறேன். எனவே இந்த எனக்குடைய 8 இந்த குழுவினரும் இங்கே வந்து அந்த கிறிஸ்துமஸ் மலை நிகழ்வை நீங்கள் நடத்த வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கூட இந்த 8 குழுக்களையும் ஒருங்கிணைத்து அந்த விழாவை ஏற்பாடு செய்பவர்கள் குழந்தைய சந்தி. தயவுசெய்து அந்த ஊர்கள் எல்லாம் கொஞ்சம் தொடர்பு கொண்டு என்னென்ன உறுப்புகள் என்னென்ன காரியங்கள் நிகழ்ச்சிகளை எடுத்துக்கொள்கிறதை கேட்டு அவர்களை அந்த நிகழ்ச்சிகளை தயார் செய்ய சொல்லி அவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து வந்து அந்த நிகழ்ச்சிகளை செய்ய வேண்டும் என்று குழந்தைய சந்தித்தை கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு 14ஆம் தேதி டிசம்பர் 14 ஞாயிற்றுக்கிழமை மாலை பங்கேற்கும் கிராமங்கள் கிறிஸ்துமஸ் மலை நிகழ்வுகளில் பங்கேற்கும் கிராமங்கள்
அனுமந்தபுரம், சைக்கிள்கோடு, சம்பாவளி, தத்திக்கோடு, மண்டபத்தெரு, முல்லைவாசல், கொத்தமங்கலம், கிறிஸ்தரசு கல்வி. ஆக இந்த கிறிஸ்துமஸ் அலை நிகழ்வை ஒருங்கிணைந்து செயல்படுத்துபவர்கள் கிறிஸ்தரசு கல்வி. கிறிஸ்தரசு கல்விய பொறுப்பாளர்கள் செய்து மற்ற கிராமங்களை நீங்கள் தொடர்பு கொண்டு அவர்கள் சிறப்பான விதத்தில் இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குவதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்வதற்கு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகள் என்னென்ன அப்படிங்கிறது இறைவணக்கம், வரவேற்பு உரை, தனிமணிகா, யோசேப்பு, பால இயேசு மற்றும் 2 சமரசர்கள் அவர்கள் உரையளித்து அலங்காரத்துடன் வருகைக்குரிய வேண்டும். அவர்களை வரவேற்று கும்பாரத்தை எடுத்து வரவேற்கலாம் அல்லது அறிவிப்புகளை ஏற்றி வரவேற்கலாம் அந்த நிகழ்ச்சி. அதற்கடுத்து 4வது நடனம், 5வது நாடகம், 10லிருந்து 12 நிமிடங்கள் அந்த கிறிஸ்துமஸ் செய்தியை சொல்லக்கூடிய விதத்தில் மலை செய்தியை சொல்லக்கூடிய விதத்தில் ஒரு நாடகம். அதற்கடுத்து கிறிஸ்துமஸ் பாடல், குடில் பற்றிய வரலாறு கூட நடனம். அதற்கடுத்து பிற சமய தலைவர் உரை. அதற்கடுத்து நன்றி உரை வகுத்தது. இந்த நிகழ்ச்சிகளுக்கு தயவு செய்து இந்து மற்றும் முஸ்லீம் தலைவர்களுக்கு யாராவது உங்களுக்கு தெரிந்தவர்களை அழைத்து அவர்களும் இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்பு செய்து அவர்களை செய்தி சொல்லலாம் அவர்களை நாம் கவனிக்கலாம். எனவே அதை ஏற்பாடு செய்வார் கேட்டுக்கொள்கிறேன். சனி ஞாயிறு அன்று காலை திருப்பதியிலே மாலை திருப்பதி தொடர்ந்து கிறிஸ்துமஸ் அலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். பரிசீலிக்கப்படுகிற அந்த 13ஆம் தேதி அதற்கு முன்னால் இந்த போட்டிகள் முடிந்துவிடும். அந்த 14ஆம் தேதி மட்டும் ஒரு குழுவினருக்கு லேட்டாக நடைபெறும். எனவே மாலை வேளையில் 2ஆம் நாளிலிருந்து 9-12 வரை படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை கல்வி நிகழ்ச்சியை பரிசு வழங்கப்படும். மற்றபடி LKG to 8th வரைக்கும் இருக்கிறவங்களுக்கும் அப்புறம் இன்று நடைபெறுகிற அந்த குடும்பங்களுக்கான வேலை போட்டியும் 13ஆம் தேதி இந்த நிகழ்ச்சியின் போது பரிசு வழங்கப்படும். இந்த நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய நாளில் சிறப்பான விதத்தில் நம்முடைய கிறிஸ்தரச விழாவை சிறப்பித்திருக்கிறோம். இந்த கிறிஸ்தரச விழாவை வழக்கம் போல கிறிஸ்தரச அன்பியம் மற்றும் நம்முடைய கிறிஸ்தரச பெயரை கேட்கக்கூடிய இளையவர்கள் சிறப்பித்திருக்கிறார்கள். மற்றவர்கள் இந்த மாலை உணவை தயார் செய்வதற்கு உதவி செய்திருக்கிறீர்கள். குறிப்பாக கிறிஸ்தரச அன்பியத்தால் அதாவது கிறிஸ்தரச இளையவர்கள் ஒற்றரை சுத்தம் செய்திருக்கிறார்கள். திருப்பதியிலும் அவர்களுடைய பங்கேற்பை வழங்கியிருக்கிறார்கள். அதே போல கிறிஸ்தரச அன்பியத்தை சார்ந்தவர்கள் நேற்று மாலை ஆலயத்தை நன்கு சுத்தப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே இந்த உணவு தயாரிப்பதற்கு தலைமையிலே உதவி செய்திருக்கிறீர்கள். அதோடு ஒவ்வொரு முறையும் நம்முடைய ஆலயத்தில் ஏதாவது ஒரு சிறப்பான நிகழ்வு நடைபெறுகின்ற போது இந்த டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கிறவரை மிக அழகாக மகிழ்ச்சியோடு அதை செய்யும் இந்த விழாவை சிறப்பிக்கின்ற ஒரு விதத்தை எல்லாம் அறிவுரை செய்கிறவர் விழாவிலான மற்றும் செய்கிறவர் திரு தேவதாஸ் மற்றும் அவர்களை இணைத்து அவருடைய குடும்பத்தார் மணி எனவே அவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே பரவார்ந்த பாராட்டுகளை இறைவன் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, சாபரத உணவில் கொண்டுள்ள நாங்கள் உண்மை எண்ணுகின்றோம். அனைத்துக்கும் அரசராம் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது பெருமைகள் நாங்கள் அவருடைய விண்ணக ஆட்சியில் அவரோடு என்றென்றும் வாழ ஆற்றில் பெறுவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்த அவருடையாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு
முதலாவது நிறைவை கொண்டாடும் விதமாக இந்த கேள்வி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நிறையவர்களுக்கு வாழ்த்து கூறி இந்த சமயத்தில் இந்த கேள்வி முடியுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் இவர்களுக்கு உறுதுணையாக பங்கு இது மடக்கம் ஊத்துறதுங்க Happy feast day to you. Happy feast day to you. Happy feast day to you. Bless you. May the Lord bless you. Happy feast day to you. Happy feast day to you. Wow! Enough! Mentally, நவுந்துங்க. Please move. Mic on the Amen. அவனே மனை படைத்தவர்.
உங்களை தயாரிக்கும் குடும்பத்தாரையும் அந்த எங்களது ஒரு பிள்ளைகள் விசுவாசத்தில் எங்கள் பாடல்களுக்கு இந்த நான்களும் மலர்களும் அமைக்கும் நோக்கில் பிள்ளைகளுக்கும் எல்லா உறவுகளுக்கும் மாசுகளுக்கும் மேலாக எங்களை கிறிஸ்து அரசு வழியாக பாடல்கள் வழியாக பிள்ளைகளுடைய கல்வி வழியாக எங்கள் கல்வியோட அற்புதங்கள் வழியாக ஆமென். உமானாவோடு இருப்பாராக. வழியாக